ஹலோ! வெல்கம் டு வின் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பயுமே ரைம்ஸ் தான் பாடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு மாறுதலுக்கு ரைம்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்டோரியும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த கதையோட அர்த்தத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகளா, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் இந்த கதையை சொன்னாங்க. சின்ன பிள்ளைகளோட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இன்னைக்கு பாட்டோட ஒரு கதையும் சேர்த்து சொல்ல போகிறோம். கதைன்னு சொன்ன உடனே நீங்கள் பாட்டி வடை சுட்ட கதை, சிங்கம் ஆட்டை கொன்ன கதைன்னு நினைக்காதீங்க. இந்த கதைக்கு கிட்டத்தட்ட வயசு 70 வருஷம் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அவங்க டீச்சர் அம்மா கதைப்பாட்டுன்ற வகுப்புக்காக சொன்ன கதை இது. எங்கள் அப்பா எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் இந்த கதையை சொன்னாங்க. இந்த கதையை வளரும் குழந்தைகளும் இளம் தலைமுறையில் உள்ள பெற்றோர்களும் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று நான் இந்த இதில் ஆசைப்படுறேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாமா? அழகான கிராமத்தில் அம்மா, அப்பா, ஒரு பையன்னு சிறு குடும்பமாக இனிதே ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. குடும்பத்துக்கு ஒரே பையன்றதால அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்க. திடீர்னு ஒரு விஷக்காய்ச்சல் ஊரெல்லாம் பரவி வந்தது. அந்த விஷக்காய்ச்சல்ல அவங்க அப்பா மரணமடைந்தார். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பத்துல சோகங்கள் சூழ்ந்தது. தந்தை இல்லை என்ற நிலையும் தன் குடும்பத்தின் வறுமை நிலையும் தெரியாமல் தன் பிள்ளையை வளர்த்து வந்தாள். கிராமத்தில் நடக்கும் விவசாய வேலைகளுக்கு சென்று வந்து அந்த பையனை கஷ்டம் தெரியாமல் வளர்த்து வந்தாள். அந்த பையனும் அவங்க அம்மா மீது அன்போடும் பாசத்தோடும் சந்தோஷமா வளர்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த அம்மா தான் மகனை ஊசி வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்புனாங்க. தன்னுடைய கிழிஞ்ச சேலையை தைக்கணும், உடனே ஊசி வாங்கிட்டு வாடான்னு சொல்லி கடைக்கு அனுப்புனாங்க. அவனும் ஊசி வாங்க கடைக்கு போனான். கடை அந்த நேரத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அவனும் யாருக்கும் தெரியாம ஒரு ஊசியை மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். தான் கொண்டு வந்த ஊசியை கையில் எடுத்து அவங்க அம்மாவை பார்த்து, ஊசி இதை பாரம்மா, உனக்காகவே கொண்டு வந்தேன், பாசமாக வாங்கி பத்திரமாய் வைத்துக்கொள் இப்படின்னு பாட்டு பாடினான். உடனே அவங்க அம்மா, மெச்சினேன் என் தங்கமே, மெச்சினேன் என் ராஜாவே, மெச்சினேன் என் பிள்ளையே, இன்னும் அப்படி செய்வாயே. ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா அந்த ஊசியை கையில வாங்கிட்டு அந்த பையனை ரொம்ப இதா கொஞ்சினாங்க. அவனுக்கு அவங்க அம்மா கேட்ட ஊசியை கொடுத்துட்டோன்றதுல சந்தோஷம், அவங்க அம்மாக்கோ தான் பையன் ஊசியை கொண்டு வந்துட்டான்ற சந்தோஷம். ரெண்டு பேருமே அப்போதான் தப்போட படியில ஏற ஆரம்பிச்சாங்க. இப்படியே அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவங்க அம்மா கடை வீதிக்கு போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. மாம்பழம் தான் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை வெட்டி அவனுக்கு கொடுத்தாங்க. அம்மாவும் பையனும் அன்னைக்கு மாம்பழம் நல்லா சாப்பிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிந்தது. அந்த பையன் அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு இன்னைக்கு மாம்பழம் வேணுமான்னு கேட்டான். அவங்க அம்மாவுக்கு அந்நேரம் கையில் பணம் இல்லை. சரிடா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் போயும் அவங்க அம்மா அவனுக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்கல. ஒரு நாள் அவன் கடை வீதிக்கு போனான். அங்கே கடையில் இருந்த மாம்பழத்தை யாருக்கும் தெரியாமல் அவன் எடுத்து வந்துட்டான். அந்த மாம்பழத்தை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு, மாம்பழம் கொண்டு வந்தேன் பார், மகிழ்வாய் தின்பாய் என்பாயே, தாம்பாளத்தில் இருந்து தந்திரமாய் எடுத்து வந்தேன். உடனே அவங்க அம்மாவும் கையில் மாம்பழத்தை வாங்கிட்டு, மெச்சினேன் என் தங்கமே, மெச்சினேன் என் ராஜாவே, மெச்சினேன் என் பிள்ளையே, இன்னும் அப்படி செய்வாயே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்படியே வருடங்கள் கழிந்தது. அவனும் பெரிய பையன் ஆக ஆரம்பிச்சான். அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்த பையன் அம்மா தினமும் பழைய சேலையும் கிழிஞ்ச சேலையும் கட்டிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கடை வீதிக்கு போய் யாருக்கும் தெரியாம ஒரு சேலைய திருடி எடுத்து கொண்டு வந்துட்டான். சேலையை அவங்க அம்மா கையில கொடுத்துட்டே, சேலை கொண்டு வந்தேன் பார், சிறப்பாய் உடுத்தி கொள்வாயே, கடை வீதி சந்தையிலே கண்ணி வைத்து எடுத்து வந்தேன். அவங்க அம்மா கையில் சேலையை மகன் கொடுத்ததும் அவங்க அம்மாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். தான் பையன் நமக்கு சேலை எடுத்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்களால தாங்க முடியல சந்தோஷத்தை. அவன் திருடி தான் கொண்டு வந்திருக்கான்றது அவங்க அம்மா மனசில் ஏறலை. ஆனால் பையன் நமக்கு சேலை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்ற சந்தோஷம் மட்டும்தான் அவங்க அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சுது. மெச்சினேன் என் தங்கமே, மெச்சினேன் என் ராஜாவே, மெச்சினேன் என் பிள்ளையே, இன்னும் அப்படி செய்வாயே. அவன் மனசுலையும் நம்ம செய்கிறது தப்புன்றது அவனுக்கு தெரியல. நம்ம அம்மாவும் நம்மளை ஒன்றும் சொல்லலைன்றோன்னே நம்ம செய்கிறது தப்புன்றது அவன் மனசுக்கு புரியவே இல்லை. இப்படியே அவன் சின்ன சின்ன தப்புகளை செஞ்சுக்கிட்டே அவன் வாழ்க்கையில் வளர ஆரம்பித்தான். அவனும் பெரிய பையனாக ஆயிட்டான். அவங்க அம்மாவும் அவனை
செல்லமாக வளர்த்ததால இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போன்னு அவனை ஒன்றும் கட்டாயப்படுத்தவே இல்லை. வாழ்க்கையில் அவனுக்கும் செலவுகள் அதிகமாக வந்ததால் ஆடம்பரமாக வாழணுன்றதாலையும் நிறைய பெரிய பெரிய தப்புகளை செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் திருவிழா காண வந்த ஒரு சின்ன பிள்ளைய வழியில் பார்த்து அந்த பிள்ளையை ஏமாற்றி தூக்கிட்டு போய் அதோட நகைகளை பறித்து கொண்டு அந்த பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டான். நகைகள் கொண்டு வந்தேன் பார், திருநாள் காண வந்தோரில் வழியில் போன பிள்ளையை வன்கொலை செய்து வந்தேன். அவங்க அம்மாவுக்கு அப்பதான் மனசு பதறுச்சு. ஐயோ, பிள்ளைய கொன்னுட்டியா? ஐயோ, தப்பு பண்ணிட்டியேடா, என்னடா இப்படி செஞ்சிட்ட? இப்போதான் அவங்க அம்மா அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ அம்மா என்ன அழுது புலம்புனாங்க. அவங்க அம்மா அழுது புலம்புறத பார்த்த உடனே தான் அந்த பையன் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தான். அதுக்குள்ள காவல்காரங்க வந்துட்டாங்க. காவலர்கள் அவனை கைது செய்து சிறையில் தள்ளிட்டாங்க. சிறையில் உள்ள காவலர்களும் இவனுடைய தப்பை உறுதி பண்ணி இவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க. தூக்கு மரம் தானப்பா, கழுத்தில் கயிறு அப்பப்பா, சுருக்கு போட்டவன் யாரப்பா, செத்து தொங்குறான் பாரப்பா. பிள்ளைகளா, இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை விட தப்பு கொலை செய்யறது. கண்டிப்பா இந்த 2 தப்பும் நம்ம வாழ்க்கையில நடைபெறவே கூடாது. நம்ம எப்பயுமே உண்மையாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. பெற்றோர்கள்லாம் எவ்வளோதான் செல்லமாக பிள்ளைகளை வளர்த்தாலும் பிள்ளைங்க சின்ன தப்பு செய்யும் போதே அதை நம்ம தட்டி கேட்டணும். அந்த பையன் ஊசியை திருடிட்டு வரும்போதே அது தப்புன்னு அவங்க அம்மா கண்டிச்சிருந்தா அன்னைக்கே அந்த பையன் நல்ல பையனா திருந்தி இருப்பான். அந்த அம்மா கண்டிக்காம விட்டதால தான் அந்த பையன் அடுத்தடுத்த தப்புகளா செஞ்சு அவன் கடைசியில கொலை செய்யற அளவுக்கு பெரிய ஆளா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை கண்டிக்கிற விஷயத்துல கண்டிக்கணும், அதே சமயத்துல ஊக்கப்படுத்த வேண்டிய விஷயத்துல ஊக்கப்படுத்தணும். எது எது தப்புனாலும் உடனே நம்ம தப்புடா, இது செய்யறது நீ தப்புடா அப்படின்றத அவனுக்கு உணர்த்தணும். அதுதான் நமக்கு நல்லது. சின்ன பிள்ளைகள்லாம் முத ஸ்கூல் போகும்போது பக்கத்துல இருக்க பிள்ளைகள்கிட்ட இருக்க பையில இருக்கிற டப்பாவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். அதை உடனே தெரிஞ்சும் எடுத்துட்டு வரலாம், தெரியாமலே எடுத்துட்டு வர பிள்ளைகளும் உண்டு. ஆனா பெத்தவங்க அதை பார்த்துட்டு முதல்ல தப்புடா, நம்ம அடுத்த வீட்டு பிள்ளைகளோட டப்பாவை எடுக்கக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சரி, வாரம் ஒரு முறை இதே மாதிரி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.